அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் தமிழி. இந்த சேனலுக்கு புதிய நண்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்படியே இது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். டுடே 10th நியூ புக் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின் ஃபிசிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம் நண்பா. இது ஒரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். 20 இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது நண்பா. ஃபிசிக்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கு. இதை தவிர புக் பேக்லேருந்து கேட்க வேறு கொஸ்டின் இல்லை நண்பா. இம்பார்ட்டண்ட்டாக புக் பேக்கு ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை மட்டும் தரவு பண்ணுங்கள் போதும். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் ஆன்சர் சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஆன்சர் குறிச்சிக்கோங்க. எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ பொருளின் எடை, ஆப்ஷன் பி கோளின் ஈர்ப்பு முடுக்கம், ஆப்ஷன் சி பொருளின் நிறை, ஆப்ஷன் டி ஆ மற்றும் ஆ. செகண்ட் கொஸ்டின், ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமம்? ஆப்ஷன் ஏ 9.89, ஆப்ஷன் பி 9.8 × 10⁴ நியூட்டன், ஆப்ஷன் சி 98 × 10⁴, ஆப்ஷன் டி 980 டைன். தேர்டு கொஸ்டின், நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது? ஆப்ஷன் ஏ 50% குறையும், ஆப்ஷன் பி 50% அதிகரிக்கும், ஆப்ஷன் சி 25% குறையும், ஆப்ஷன் டி 300% அதிகரிக்கும். ஃபோர்த்து கொஸ்டின், ராக்கெட் ஏவுதளத்தில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நியூட்டனின் முதல் விதி, ஆப்ஷன் பி நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, ஆப்ஷன் சி நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு, ஆப்ஷன் டி ஆ மற்றும் ஆ. ஃபிஃப்த்து கொஸ்டின், பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு? ஆப்ஷன் ஏ எஃப், ஆப்ஷன் பி ஈரிலா தொலைவு, ஆப்ஷன் சி 2f, ஆப்ஷன் டி எஃப்க்கும் 2fக்கும் இடையே. சிக்ஸ்த் கொஸ்டின், குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போது டேஸ் மதிப்புடையது? ஆப்ஷன் ஏ நேர்க்குறி, ஆப்ஷன் பி எதிர்க்குறி, ஆப்ஷன் சி நேர்க்குறி அல்லது எதிர்க்குறி, ஆப்ஷன் டி சுழி. செவன்த் கொஸ்டின், ஒரு லென்ஸ் திறனின் 4D எனில் அதன் குவிய தொலைவு? ஆப்ஷன் ஏ 4 மீட்டர், ஆப்ஷன் பி -40 மீட்டர், ஆப்ஷன் சி 0.25 மீட்டர், ஆப்ஷன் டி -2.5 மீட்டர். எய்த்து கொஸ்டின், விழி ஏற்பமைப்பு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது? ஆப்ஷன் ஏ குவிலென்ஸ், ஆப்ஷன் பி குழிலென்ஸ், ஆப்ஷன் சி குவிலென்ஸ், ஆப்ஷன் டி இரு குவியலென்ஸ். நைன்த்து கொஸ்டின், பொதுவாய்வு மாறிலியின் மதிப்பு? ஆப்ஷன் ஏ 3.81 ஜூல் மோல் -1 கெல்வின் -1, ஆப்ஷன் பி 8.03 ஜூல் மோல் -1 கெல்வின் -1, ஆப்ஷன் சி 1.36 ஜூல் மோல் -1 கெல்வின் -1, ஆப்ஷன் டி 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம்? நண்பா. ஆப்ஷன் பி எதிர்க்குறி, ஆப்ஷன் சி சுழி, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவுமில்லை. 11th கொஸ்டின், கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? ஆப்ஷன் ஏ மின்தடையன், ஆப்ஷன் பி மின் கடத்துத்திறன், ஆப்ஷன் சி மின் ஆற்றல், ஆப்ஷன் டி மின்திறன். 12th கொஸ்டின், மின்தடையின் எஸ்ஐ அலகு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ் இது. மின்தடையின் எஸ்ஐ அலகு? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஜூல், ஆப்ஷன் சி ஓம், ஆப்ஷன் டி ஓம் மீட்டர். 13th கொஸ்டின், ஒலி அலைகள் காற்றில் பரவும்போது அதன் துகள்கள்? ஆப்ஷன் ஏ அலையின் திசையில் அதிர்வுறும், ஆப்ஷன் பி அதிர்வுறும் ஆனால் குறிப்பிட்ட திசையில் இல்லை,
ஆப்ஷன் சி அலையின் திசைக்கு செங்குத்தாக அதிர்வுறும். ஆப்ஷன் டி அதிர்வுறுவதில்லை. 14th கொஷின், வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் -1 வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம். ஆப்ஷன் ஏ 330 மீட்டர் வினாடி -1. ஆப்ஷன் பி 660 மீட்டர் வினாடி -1. ஆப்ஷன் சி 156 மீட்டர் வினாடி -1. ஆப்ஷன் டி 990 மீட்டர் வினாடி -1. 15th கொஷின், ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும்போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்? ஆப்ஷன் ஏ வேகம். ஆப்ஷன் பி அதிர்வெண். ஆப்ஷன் சி அலைநீளம். ஆப்ஷன் டி எதுவுமில்லை. 16th கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் கைஸ் இது. கதிரியக்கத்தின் அலகு டேஸ். ஆப்ஷன் ஏ ராஞ்சன். ஆப்ஷன் பி கியூரி. ஆப்ஷன் சி பெக்கோரல். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 17th கொஷின், செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். ஆப்ஷன் ஏ பெக்கோரல். ஆப்ஷன் பி ஐரின் கியூரி. ஆப்ஷன் சி ராஞ்சன். ஆப்ஷன் டி நீல்ஸ் போர். 18th கொஷின், புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப். ஆப்ஷன் ஏ ரேடியோ அயோடின். ஆப்ஷன் பி ரேடியோ கார்பன். ஆப்ஷன் சி ரேடியோ கோபால்ட். ஆப்ஷன் டி ரேடியோ நிக்கல். 19th கொஷின், காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகிறது. இது லாஸ்ட் இயர் 2019 கேட்ட கொஷின் தான் நண்பா. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பயன்படுகின்றன. ஆப்ஷன் ஏ காரிய ஆக்சைடு. ஆப்ஷன் பி இரும்பு. லாஸ்ட் கொஷின் நண்பா, காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் ஏ கல்பாக்கம். ஆப்ஷன் பி கூடங்குளம். ஆப்ஷன் சி மும்பை. ஆப்ஷன் டி ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஆப்ஷன் சி ஆன்சர் பொருளின் நிறை. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் சி. செகண்ட் கொஷின், ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமம்? செகண்ட் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் சி 98 × 10⁴. செகண்டுக்கு ஆப்ஷன் சி. தேர்டு கொஷின், நிறைமதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது? ஆப்ஷன் பி ஆன்சர் 50% அதிகரிக்கும். ஃபோர்த்து கொஷின், ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் டி ஆன்சர் ஆ மற்றும் ஆ. அதாவது நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் பொது இயற்பியல் விதி, இது ரெண்டுமே பயன்படுத்த நண்பா. ஃபிஃப்த்து கொஷின், பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு? ஆப்ஷன் சி 2f. சிக்ஸ்த்து கொஷின், குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது? சிக்ஸுக்கு செக் பண்ணியே சொல்கிறேன் நான். 10th இம்பார்ட்டன்ட் கொஷின். நேர்குறி அல்லது எதிர்குறி. குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது? நேர்குறி அல்லது எதிர்குறி. சிக்ஸுக்கு ஆப்ஷன் சி. 7th கொஷின், ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு? ஆப்ஷன் சி ஆன்சர் -0.25 மீட்டர். 7th ஆப்ஷன் சி. 8th கொஷின், விழி ஏற்பமைப்பு திறவின் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது? ஆப்ஷன் டி ஆன்சர் இரு குவிய லென்ஸ். 8th ஆப்ஷன் டி. 9th கொஷின், பொதுவாயு மாறிலியின் மதிப்பு? ஆப்ஷன் டி ஆன்சர் 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. 9th ஆப்ஷன் டி. 10th கொஷின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளில் நிறையில் ஏற்படும் மாற்றம்? ஆப்ஷன் சி ஆன்சர் சுழி. செக் பண்ணிக்கலாம். 10th செக் பண்ணுறது நல்லதுக்கு தான். ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஷின் இதெல்லாம். 10th ஒரு டைம் 4 டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது. 11th கொஷின், கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? ஆப்ஷன் சி ஆன்சர் மின் ஆற்றல். 11th ஆப்ஷன் சி மின் ஆற்றல்.
12th கொஸ்டின் மின்தடையின் எஸ்ஐ அலகு. ஆப்ஷன் சி ஆன்சர் இதுக்கும் ஓம். 12க்கு ஆப்ஷன் சி. 13th கொஸ்டின் ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள். 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலையின் திசையில் அதிர்வுறும். ஒளி அலைகள் காற்றில் பரவும்போது அதன் துகள்கள். ஆப்ஷன் ஏ அலையின் திசையில் அதிர்வுறும். 14th கொஸ்டின் வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி -1 வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம். ஆப்ஷன் ஏ ஆன்சர் 330 மீட்டர் வினாடி -1. 15th கொஸ்டின் ஒரு ஒளியாலியானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும்போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும். 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும்போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும். ஆப்ஷன் டி ஆன்சர் எதுவும் இல்லை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ் இது. கதிரியக்கத்தின் அலகு. ஆப்ஷன் டி ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது ராஞ்சன் குத்தாலி ஆன்சர் தான், கியூரி குத்தாலி ஆன்சர் தான், பெக்கரல் குத்தாலி ஆன்சர் தான். கதிரியக்கத்தின் அலகு 3 இருக்குது. ராஞ்சன், கியூரி, பெக்கோரல். அல்லது இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இவை அனைத்தும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இது 3 பார்த்தீங்கன்னா இவை அனைத்துன்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள். 16th ஆன்சர் ஆப்ஷன் டி. 17th கொஸ்டின் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். ஆப்ஷன் பி ஆன்சர் ஐரின் கியூரி. 17th ஆப்ஷன் பி. 18th கொஸ்டின் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப். ஆப்ஷன் சி ஆன்சர் ரேடியோ கோபால்ட். 18th ஆப்ஷன் சி. 19th கொஸ்டின் காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. ஆப்ஷன் சி காரியம். இது லாஸ்ட் இயரில் கொஞ்சம் மாடுலேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு கொஷின். ஆனால் சேம் இதுதான், மீனிங் தான், எல்லாமே கண்டென்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்கவும் சான்ஸ் இருக்குது. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. ஆப்ஷன் சி ஆன்சர் காரியம். 19th ஆப்ஷன் சி. லாஸ்ட் கொஸ்டின் காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் ஏ ஆன்சர் கல்பாக்கம். 20th அதாவது லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிழையாக இருந்தால் என்ன சொல்லுங்கள், தித்திக்கிறேன். ஏன்னா அது 10th நான் முடிஞ்சோல எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு கேமாக யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லி இவ்வளோ மார்க் வாங்கன்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.